எங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது பங்குனி மாத ராசி பலன்கள் 2026ங்க. அதாவது வருஷத்தில் கடைசி மாதம் என்று சொல்லக்கூடியது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் பார்க்கும்போது 12 ராசியாக வரக்கூடியது, 12வது ராசியாகவும் வரக்கூடியது மீனராசி என்பதற்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இதில் பங்குனி மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தோம்னால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி போடுங்க. லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுவிதமாக இருக்குதுங்க. கால புருஷ தத்துவம் நமக்கு 12 வீடுகளில் அதாவது மேஷராசி என்பவர்களுக்கும் செவ்வாயை ராசி அதிதேவன் அன்பார்ந்த மேஷராசி நேர்களே, இந்த 2026 பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்திருக்கிறார். சித்திரை மாதத்திற்குரிய மேஷராசி என்பவர்களே, பங்குனி மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போ செல்வாக்கை விரும்பும் மேஷராசினியரே, உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பங்குனி மாதம் 19 வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். லாபத்தில் பார்க்கும்போது அதாவது தொழில் வியாபாரம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதமாக நம்ம மாதம் பார்க்குறோம். அதன் பிறகு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செல்ல இருக்கிறார். ரொம்ப கவனமாக இருப்பது பொழுது, ஏன்னா விரயஸ்தானத்தில் போகும்போது உங்களுடைய பணம் பற்றாக்குறை, பணம் பிரச்சனை, கெட்டிடத்தில் பணம் வராமல் இருப்பது, கையிருப்பு குறையிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்குறோம். உங்களுடைய திட்டமிடுதல் மற்றும் செயல்பாடுகள் முறையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்ல சாதனை படைக்கிறீங்க. இது சுப விரயமா அல்லது அசுப விரயமா என்பது உங்களுக்கு சுய ஜாதக ரீதியாக தசாபுத்தியை முடிவு செய்யும். இப்போ தொழில் ரீதியாக தொழில் மற்றும் வியாபாரம் கிடைக்கும். லாபத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினால் முதலீடுகளை அதிகரிக்க முடியுங்க. சேமிப்பு சிக்கனத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் பார்க்குறதுனா பொருளாதார இழப்பீடு வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. சிலருக்கு தனிமையாக வாழ வேண்டும் என்ற உணர்வு சற்று மிகைப்படுத்தலாக இருக்குதுங்க. மனம் எளிமையாக விரும்பும் உங்களுடைய கற்பனை குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடும்போல் அதுமாரி அடங்காத எண்ணெய் அலைகளால் உங்களுக்கு மன திடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. யாரை நம்புவது, எந்த காரியத்தை செய்வது, எதில் லாபம் வரும் என்ற நிதானமற்ற நிலை நீடிக்க இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. சிறிய செயலுக்கு கூட கடுமையாக போராட நேருது. அதனால் மனச்சோர்வு மிகவும் அதிகம். திட்டமிட்ட செயல் கூட கடைசி நேரத்தில் காலை வாழ்விடுங்க. கடந்து வந்த நாட்களை நடந்த எதிர்மறையான சம்பவங்கள் எல்லாம் மனதில் இருந்து விளக்க வேண்டும். அதெல்லாம் யோசிச்சே இருக்க வேண்டாம்.